ஓப்பன் பண்ண வச்சிடாது. எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும். அது காமெடியா சொல்ல சீரியஸா சொல்றேன். நிதியமைச்சர் மரியவில்சன் வந்து சொன்னது உண்மைதான். என் முன்னாடி டேபிள் இருக்குது, அது அனாவசியமா என்னை ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்கன்னு சொல்லி சொன்னா ரொம்ப அதிர்ச்சிகரமாக, ஆச்சரியகரமாக, வியக்கத்தக்க வகையில் இருந்துச்சு. அதை ஓப்பன் பண்றதுக்காகத்தான் மக்கள் அவருக்கு இந்த மேண்டேட் கொடுத்திருக்காங்க. ஊழல்வாதிகள் யார், எதில் ஊழல் செய்யப்பட்டது, யார் முறையீடு செய்தார் என்பது மக்கள் முன் அம்பலப்படுத்த வேண்டும். சென்னை சுமர்தா உங்கள் லாஜிஸ்டிக்ஸ் கனவுகளை நினைவாக்கும் கல்வி நிறுவனம். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. விக்யூரா வெல்னஸ் presents Behind Notes தாவேகா அரசின் 100 நாள் ஆட்சி. Powered by DAC Developer. கார்த்திபுரம், கோயம்புத்தூர் 200 acre Dream Township Premium Plots. Naturals, world's fastest growing saloon chain. Dr. Srivarma ஆயில் தரும் ஆயுர்வேதா. ஏர் ஃபைபர் வைஃபை, அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், வேலுமால் நெக்ஸஸ். ஊழல் ஏதாவது புகார் வந்திருக்காருன்னா 100 நாள்ல கட்டாயமா ஊழல் புகார் எதுவும் பெருசா வரல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். சூப்பரான ஆட்சின்னு சொல்றது நியாயமா இருக்காது. பார்ப்போம் கவனிப்போம் சொன்னா சரியா இருக்கு. 100 நாட்களை மொத்தமா தீர்மானிக்க முடியாதுன்னு பாக்குறோம். ஆனால் அவர்களுடைய எண்ணம் சரியா இருக்குன்னு பாக்குறோம். அவங்களுடைய ஐடியா சரியா இருக்கு, தாட் ப்ராசஸ் சரியா இருக்குன்னு பாக்குறோம். பட் எக்ஸிகியூஷன் எப்படி இருக்குங்கிற போதான். பரந்தூர் விமான நிலையத்தை வேண்டாம் என்று தெளிவாக, திடமாக, உறுதியாக தாவேகா வந்து மறுத்திருக்கிறது. அதுல ஏதாவது முடிவு மாற்றாங்களான்னு பார்க்கணும். பரந்தூர் விமான நிலையம் வேணுமா வேண்டாமாங்கிறது இல்ல கேள்வி. விமான நிலையம் வேணும், அது எங்க அப்படின்னு பார்க்கணும். தாவேகாவுடைய தலைவராக மட்டுமே இருந்தபோது, முதலமைச்சராக இருப்பதற்கு முன்னாடியே திரு விஜய் அவர்கள் நாங்கள் விமான நிலையம் போன்ற வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் அல்ல, ஆனால் வந்து விமான நிலையம் பரந்தூரில் அமையக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகே, பரந்தூரில் விமான நிலையம் வேண்டாம், அப்புறம் வேற எங்க விமான நிலையம் வைக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். பரந்தூரில் புதிய விமானம் நிலையம் இந்த அரசால் கைவிடப்படும். ரீல் ஆட்சி அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அது சரியா அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சட்டத்திலேயே வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீதி வழங்கப்படுவது மட்டுமல்ல, நீதிதான் வழங்கப்படுகிறது என்றும் தெரிய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ வந்து ஒரு நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதான்னு, நல்லதுதான் நடக்கிறேன் அப்படிங்கிறது உலகத்துக்கு வந்து காட்ட வேண்டிய கட்டாயம் இருக்குது. அந்த வகையில் தாவேகா அரசு, தமிழக முதலமைச்சர் அவருடைய செயல்பாடுகளை வந்து ரீல்ஸ் போடுறதுல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அது வந்து கட்டாயமா போடணும், மக்களுக்கு தெரியணும் எந்தெந்த நலத்திட்டங்கள் வருது. அதனால தான் பேப்பர்ல விளம்பரம் பார்க்கணும், அதனால தான் டிவியில் விளம்பரம் பார்க்கணும், முதலமைச்சர் வந்து பிரஸ் ரிலீஸ் பார்க்கணும், அவங்களுடைய ட்விட்டர் பேஜில் தகவல் பார்க்கணும், இன்ஸ்டாகிராமில் வீடியோ பார்க்கணும். அது ரொம்ப சரி, மாற்றுக்கிறதுல. சபாநாயகர் நடுநிலையாக செயல்படுகிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி. சபாநாயகர் ரொம்ப நடுநிலையாக செயல்படுறார். வித்தவுட் எனி டவுட். கம்பேரிட்டிவா லாஸ்ட் ஒரு 20-25 இயர்ஸ்ல திரு ஜேசிடி பிரபாகர் போல ஒரு நியாயமாக எல்லாரையும் அரவணைச்சு செல்லக்கூடிய ஒரு சபாநாயகரை பார்த்ததில்லை. அமைச்சர்கள் தவறாக பேசினால் கூட அவர்களுடைய பேச்சை கூட அவைக்குள்ள நீக்கக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு சபாநாயகரை முதல் முறையா பார்த்திருக்கோம். தாவே காட்சி தான் இதற்கு முன்னாடி எப்பயுமே இல்லைங்கிற மறக்க முடியாது. என்னன்னு கொஞ்சம் கேட்டுட்டு அப்புறம் போங்களேன். பார்ட்டி ஃபண்டை ஒழிச்சிட்டோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்டாக முதலமைச்சர் கருதினார். அண்ட் ஆதவர்ஜுனா அமைச்சர் அவர் சொன்னார். ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம், பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிறது ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு ஆட்சியிலுமே ரொம்ப பெருசா மோசமா பேசப்பட்ட ஒரு விஷயம். கட்சிக்கும் பணம் கொடுக்கணும், போய் அந்த கமிஷன் போயிட்டே இருந்துச்சுன்னா 5%, 10%, 20%, 20-30% மேல போயிடுச்சு. 100 ரூபாய் அரசாங்கம் மக்களுக்கான நலத்திட்டத்துக்காக செலவழித்தால் அதுல 25-30 ரூபாய் வரைக்கும் ஊழலுக்காக லஞ்சமாக மட்டுமே செலவழிக்கப்படும் என்று சொன்னால் இது எந்த வகையில நியாயமா இருக்கும்? மக்களுக்கான திட்டங்கள் எப்படி போய் சேரும் அப்படிங்கிற பார்க்கிறோம். அப்ப அது இல்லாமல் தடுத்திருக்கிறார்கள் என்பதே மிகப்பெரிய விஷயம். வித்தவுட் எனி டவுட் அது வந்து பாராட்டப்பட வேண்டிய, வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். வணக்கம், ரொம்ப மகிழ்ச்சி ஒன் மோர் டைம் உங்களோட பேசுறதுல. பாப்பா சந்தடி சாக்கில் சொன்னாங்க என் கணிதத்தில் ரொம்ப நிபுணர் அப்படின்னு. நீங்கள் பார்த்துருப்பீங்க த்ரூ அவுட் த டே நிறைய நிகழ்ச்சிகளில் வந்து அண்ணன் ராடன் பண்டிட் வெற்றிவேல் பேசினார், அதுக்கு பிறகு ஷெல்வி பேசினார். அவர்கள் தான் ஜோதிடத்தில் ரொம்ப மாஸ்டர்ஸ், என் கணிதத்தில் நியூமராலஜியில் மாஸ்டர்ஸ். நம்ம அப்படி கிடையாது. சாதாரணமாக மனிதர்களை படிக்கிறோம், அரசியலை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறோம், அதன் மூலமாக அரசியல்வாதிகளையும் நம்ம வந்து கணிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ என் கணிதம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அதில் என் கணிதம் மை கால்குலேஷன் அப்படின்னா வச்சுக்கலாமே தவிர நியூமரிக்கல் கால்குலேஷன் வைக்க முடியாது நான் பார்க்குறேன். திரு விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று 100 நாள் ஆகிறது அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான ஒரு மைல் ஸ்டோன், அது வந்து ஒரு மைல் கல் அப்படின்னு பார்க்குறாங்க. ரொம்ப ஆச்சரியம் பாருங்கள், ஒரு ஆட்சியோடைய ஆயுட்காலம், நம்ம சட்டசபை அப்படின்னு ஒன்று தேர்ந்தெடுக்கப்பட்டால் அதோடைய ஆயுட்காலம் 5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறோம், 5 இயர்ஸ். ஆனால் 5 வருஷம் எதுவும் இருக்குமா இருக்காதா, நிலைக்குமா நிலைக்காதா அப்படிங்கிற மாதிரியா அப்படின்னு தெரியல. அல்லது சினிமா ட்ரெண்டு அப்படியே வந்து பாலிடிக்ஸுக்கும் வந்துருச்சா அப்படின்னு தெரியல. சினிமாவில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சில்வர் ஜூப்ளி, டைமண்ட் ஜூப்ளி அப்படின்னு இந்த வெள்ளி விழா, பொன் விழா இதெல்லாம் கொண்டாடி இந்த 50 நாள், 75 நாள், 100 நாள் அப்படிலாம் கொண்டாடுவாங்க. எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நாங்கள் வந்து தியேட்டர்களில் படம் வரும்போது வெற்றி முரசு கொட்டும் 2வது வாரம், இடு முழக்கமிடும் 3வது வாரம், நாடே போற்றும் 4வது வாரம் அப்படின்னு ஒவ்வொரு சினிமாவாக ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியா அப்படின்னு தெரியல. ஸோ 100 நாள் எந்த வகையில் சிக்னிஃபிகன்ஸ் பெறுது, எந்த வகையில் முக்கியத்துவம் பெறுது அப்படிங்கிற ஒரு பெரிய ஆச்சரியம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்குறோம், தமிழ்நாட்டில்
இதற்கு முன்னாடி நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம வந்து ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு 2016க்கு பிறகு நேரடியாக சினிமாவிலிருந்து வந்த ஒருவர் வர்றதுனால அந்த சினிமா ஸ்டைல் பேட்டர்ன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு பார்க்கலாம். அண்டு விஜய் வந்து வழக்கமான இன்னொரு நடிகராக இல்லாமல் அவர் வந்து ஒரு உச்ச நடிகராக அவர் இருந்ததன் காரணமாக அது அவரே குறிப்பிட்டது போல் விக்ரவாண்டி சாலை அவருடைய மாநாட்டில் முதல் நாள் குறிப்பிட்டது போல் அவருடைய கெரியரில் பீக்கில் இருந்தபோது டக்குன்னு விலகி இந்த பக்கம் வந்தனால அந்த எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாகிடுச்சு. ரொம்ப ஆச்சரியம் பார்த்திங்கன்னா அவருக்கு வாக்களித்தவர்கள்ட்ட மட்டுமல்ல ஊடகவியலாளர்கள்ட்டையும் ஒரு ஃபேன் மொமெண்ட் பார்க்குறேன். ஒரு ரசிகர்கள் வந்து பார்ப்பது போல் விஜய் அவர்களை முதலமைச்சராக, ஒரு அரசியல்வாதியாக, ஒரு அரசியல் தலைவராக, ஒரு கட்சியுடைய தலைவராக மட்டும் பார்ப்பதா இல்லாமல் அவங்க வந்து காமன் மேன் வந்து எப்படி அவரை வந்து ஒரு ஃபேன் மூமெண்ட்டில் பார்க்குறாங்களோ அதே மாதிரி ஊடகவியலாளர்கள் கூட நிறைய பேர் அவர் வந்து ஒரு ஃபேன் மூமெண்ட்லேயே பார்க்குறாங்கன்னு பார்த்துருப்போம். இதற்கு முன்னாடி பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து, நாம் தமிழர்லேருந்து, இடதுசாரி இயக்கங்கள்லேருந்து பல இயக்கங்கள் நாள் முழுக்க உங்களுக்கு வந்து கொள்கை மாநாடுகளை அறிவித்தாலும் கூட அதிலெல்லாம் லைவ் காட்டாத ஊடகங்கள் திரு விஜய் அவர்களுடைய எல்லா நிகழ்ச்சியும் பேச்சு வந்தது போனது நின்னது எல்லாத்தையுமே வந்து லைவ் மேலே லைவ் வந்து காட்டிகிட்டே இருந்தாங்க. பிரச்சார காலத்திலேருந்து பார்த்தோம் அது வந்து திரு ஸ்டாலின், திமுக தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, அதிமுக பொதுச்செயலாளர் போன்றவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பெரிய வெளிச்சமாக இருந்தது. அதற்கான காரணம் ஏதோ காசு கொடுத்து தாவேகா சார்பாக எல்லாரையும் விலைக்கு வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது இல்லை. எல்லா ஊடகங்களையும் விலைக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னு பார்க்க முடியாது. அந்த ஃபேன் மூமெண்ட்டை வந்து ஆக்சுவலாக வந்து வியூவர்ஸ்லாம் பார்ப்பாங்க, நிறைய ரசிகர்கள்லாம் பார்ப்பாங்க. விஜய் எப்படி பண்ணுறாருன்னு எல்லாருக்கும் பார்க்கணும் ஒரு ஆர்வம் இருக்குது. அப்படிங்கிறது புரிஞ்சோ தெரிஞ்சோ ரேட்டிங்காகவோ சேனல்களுக்கு உள்ளேயே வந்து நிறைய ஃபேன்ஸ் உள்ளே இருக்கிறனாலையோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்களுடைய சேனல் உட்பட பல சேனல்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சிஸ்டம் ஒர்க் பண்ணுறதுல நீங்கள் வந்து டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வந்து விஜய் படம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி எல்லா சேனலுக்குள்ளேயும் வந்து நிறைய விசில்கள் ஊடுருவதுனால வந்து ஃபுல்லாக லைவாக போயிட்டுருப்பாங்க. அதே மூமெண்ட் இன்னமும் தொடருதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. 100 நாள் ஒரு ஆட்சியை எடை போடுவதற்கு தகுதியானதா என்றால் இல்லை. அது வந்து நம்ம வந்து பார்க்குறோம் ஒரு வருஷத்துக்கே 365 நாள் அப்படிங்கும்போது ஒரு வருஷங்கிறதே 1/3 கூட இல்லை இந்த 100 நாள் அப்படிங்கிறது. அப்போ ஒரு 5 ஆண்டுகளுக்கு வந்து ஆட்சி இருக்கும்போது அதில் வந்து 100 நாளை கணக்கிடுறது சரியா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. அப்படி ஒரு கணக்கீடு பண்ணோம்னா அது சரியாக வருமா அப்படிங்கிறது அந்த கணிப்புகள்லாம் சரியாக வருமா அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா நம்ம வந்து நிறைய பேர் பார்த்துருக்குறோம் ரொம்ப மோசமான விமர்சனங்களுக்கு உள்ளாகியிருப்பாங்க. இல்லையப்பா நம்ம வந்து வேறு மாதிரி எதிர்பார்த்தோம், அவங்க ரொம்ப நல்லா பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும். நம்ம வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவர் யாருன்னே தெரியாது நிறைய பேருக்கு. அவர் அமைச்சராக ரொம்ப வருஷமாக இருந்திருக்கிறாரு. அவர் வந்து அவரே குறிப்பிட்டது போல 70கள்லேருந்து அரசியல் இருக்கக்கூடியவர். ஆனாலும் கூட அவர் வந்து முதலமைச்சராக அவர் அறிவிக்கப்பட்டார் போது எடப்பாடி பழனிசாமியா யார் அப்படின்னு பார்த்தோம். அதே போல திரு ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் அறிவிக்கப்பட்டது யாருக்குமே தெரியாது. முதல் முறை எம்எல்ஏ, முதல் முறை அமைச்சர், முதல் முறை முதலமைச்சர் அப்படின்னு வந்து நிற்கிறார். அப்போ இது போன்றவர்கள் வந்து யாருன்னே தெரியாத போது ஒரு எதிர்பார்ப்பே இருக்காது. பிறகு வந்து திரு எடப்பாடி பழனிசாமி பரவாயில்லையே சமாளிச்சாரே, டிஎம்கே வந்து அடுத்த அமாவாசையில் விழுந்துருவாங்க, 4 பேர் விழுந்துருவாங்க, அடுத்த ஆட்சி களைய போதெல்லாம் சொல்லிட்டு இருந்த போது 5 ஆண்டுகள் முழுமையாக ஆட்சி நிறைவு செய்தாரே அப்படிங்கிற ஒரு பெரிய வந்து வியப்பு வந்து நிற்கும். அப்படி வந்து ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்தவர்கள் பிறகு வந்து சமாளித்து 4 வருஷம் கொண்டு போனாங்க அப்படிங்கிற பார்க்குறோம். ஆனால் திரு விஜய் அவர்களுக்கு வந்து மிக முக்கியமான சிக்கல் என்ன எழுந்திருக்கிறதுன்னு அவர் மீது எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. யார்கிட்டையும் விட அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆன்டிசிபேஷன் இருக்குது, பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. விஜய் வருவார், என்ன செய்வார் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்போ தான் நம்ம பார்த்துருப்போம் எதிர்பார்ப்பு இல்லாதவர்கள் சும்மா செஞ்சாலே அவெல்லாம் ஒன்றுமே படிக்க மாட்டான்னு நினச்சேன், 40 மார்க் வாங்கிட்டானே, 50 மார்க் வாங்கிட்டானே அப்படின்னு ஒரு பெரிய பெருமை ஆசிரியர் பெருமக்கள்கிட்ட வரும். ஆனால் இந்த இடத்துல திரு விஜய் அவர்கள் நான் வந்து 100 மார்க்கு கீழே 1 மார்க் கூட வாங்க மாட்டேன், 99 வாங்கினா ஃபெயில் ஆன மாதிரி அர்த்தம், நான் வந்து தூய சக்தி அப்படின்னு சொன்னதுனால அந்த சென்ஸ் வந்து காமன் மேன்ட்ட போனதுனால எதிர்பார்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அதனால தான் விமர்சனங்களும் மிக கூர்மையாக வந்து நிற்கின்றன. எப்படிப்பட்ட விமர்சனங்கள் வருகின்றன பாருங்க, அவர் கோட்டு போட்டிருக்கிறாரு, ஷூட் போட்டிருக்காரு, ஷர்ட் போடலை, வேஷ்டி கட்டலை அப்படின்னு. இது வந்து ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு பேண்ட் ஷர்ட் அப்படிங்கிறது காமன் மேனுடைய அடையாளமாக மாறிச்சு. நம்முடைய இந்த வேட்டிகள்லாம் நம்ம வந்து தூக்கி எறிஞ்சு ரொம்ப வருஷமாயிருச்சு. ஆனாலும் கூட அரசியல்வாதிகள் இந்த நாட்டை, இந்த மண்ணை, இந்த பண்பாட்டை, கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்க வேண்டியவர்கள் கூட இந்த வேஷ்டி அணிய மாட்டாங்க, இந்த மாதிரி வந்து ஷர்ட் அணிய மாட்டாங்க, பிளேசர்ஸ் அணிகிறாங்க. பிளேசர்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாருமே அணிய ஆரம்பிச்சிட்டாலும் கூட திருமணங்களில் கட்டாயம் பிளேசர் தான் இருக்கும் அப்படின்னா கூட இந்த கோட் அப்படிங்கிறதே வெள்ளையர்கள் கலாச்சாரத்துடைய மீதம், அதோடைய எச்சம் அப்படிங்கிற பார்க்குறோம். அப்போ நம்முடைய பிரதிநிதிகளே அப்படி இருக்கிற நார்த் இந்தியன் பாலிடிக்ஸ்லாம்
நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மோதி கோட்னு சொல்கிற மாதிரி, அப்புறம் இந்த பஞ்சகச்சம் கட்டியிருக்க மாதிரி அந்த வேஷ்டிகள் மாதிரி விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவங்க கர்நாடகாவில் மல்லிகார்ஜுன கார்கே இருக்கார், காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய தலைவராக இருக்கார், கர்நாடகாவை சேர்ந்தவர். அவர் வந்து அந்த மாநிலத்துடைய ட்ரெடிஷனல் ஆடை தான். இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா வந்து நிற்கும் போது நம்முடைய முதலமைச்சர் வந்து அந்த மாதிரி அணியாமல் இருக்கிறாரு அப்படிங்கிற விமர்சனம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளேசருடைய குறைச்சிக்கிட்டு வராரு. ஒரு பிளைன் ஷர்ட்டோட போட்டு வராரு, வேஷ்டி மட்டும் கட்டாமல் பேண்ட் போட்டு, ரொம்ப சின்ன பையன் தான் ஒரு கணத்தில் இருக்கார். 50 வயசு ஆனால் கூட வந்து இளைஞர்களுடைய தலைவராக தான் வந்து இருக்கிறார். அதனால் வந்து பேண்ட் ஷர்ட் போட்டு கொண்டு வராரு. பின்னணியில் மாறலாம் பார்ப்போம். ஸோ அந்த கூர்மையான விமர்சனங்கள் வந்து ஒவ்வொரு தரப்புலையும் இது செஞ்சாரா வர்றதுக்கான காரணம் எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஊழல் ஏதாவது புகார் வந்திருக்காருன்னா 100 நாளில் கட்டாயமாக ஊழல் புகார் எதுவும் பெருசாக வரல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். 2 பேர் ஊழல் புகார் இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று பாஜகவுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். அதே போல் பாஜகவில் இருந்த முன்னாள் மாநில தலைவர் வீத லீடர்ஸுடைய நிறுவன தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள், எங்கள்கிட்ட ஆடியோவே இருக்குது, எங்கள்கிட்ட ஆதாரமே இருக்குது அப்படின்னு திரு அண்ணாமலை சொல்லியிருக்கார். அதை எப்போ வெளியிடுவார் அப்படின்னு தெரியல, எப்படி வெளியிடுவார்னு தெரியல, அதில் என்ன வெளிவரும் தெரியல. இதற்கு முன்னாடி டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு போட்டு நிறைய கேஸ்லாம் போட்டு வந்து பெரிய பிரச்சனையாச்சு. போன பிறகு அவர் பாஜக தலைவராக இருந்தபோதுங்கிற பார்க்குறோம். ஸோ இந்த முறை அவர் என்ன பண்ண போகிறார்? ஸோ புகார்கள் இருந்திருக்கின்றன, ஆனால் என்ன புகார்கள் தெரியல. இது வரைக்கும் ஆதாரப்பூர்வமாக அவங்க மேலே எந்த புகாரும் இல்லை இந்த 100 நாளில்ங்கிறத நம்ம பதிவு செய்யணும் வித்தவுட் எனி டவுட். அப்போ ஊழல் புகார் 100 நாளில் இல்லை அப்படின்னா ஊழலே செய்யாத தூய சக்தியா அப்படின்னு இன்னைக்கு நம்ம அவசரப்பட்டு சொல்லிட முடியாது. இன்னைக்கு நாம இந்த 100 நாளில் நியாயப்படி தாவேகா ஆட்சியை விஜய் முதலமைச்சராக செயல்படக்கூடியதை ஆதரிப்பதற்கும் இல்லை, எதிர்ப்பதற்கும் இல்லை, அவதானிப்பதற்கு மட்டுமே இருக்கும். நம்மளால் வந்து இந்த இடத்துல வந்து மோசமான ஆட்சின்னு சொல்வது நியாயமாக இருக்காது, சூப்பரான ஆட்சின்னு சொல்வது நியாயமாக இருக்காது. பார்ப்போம் கவனிப்போம் சொன்னால் சரியாக இருக்குன்னு 100 நாட்களை மொத்தமாக தீர்மானிக்க முடியாதுன்னு பார்க்குறோம். ஆனால் அவர்களுடைய எண்ணம் சரியாக இருக்குன்னு பார்க்குறோம், அவங்களுடைய ஐடியா சரியாக இருக்குது, தாட் ப்ராசஸ் சரியாக இருக்குன்னு பார்க்குறோம். பட் எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்குங்கிற தான் பார்க்கணும். 100 நாளில் ஒரு 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 ஒட்டுமொத்தமாக ஒரு அரசியலை புரிந்து கொள்ள முடியாது. அரசியலை கூட புரிந்து கொள்ளலாம், அரசாங்கத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அரசாங்கம்ங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட். இப்போ கூட வேற ஒரு இடத்துல போது நமக்கு வந்து இந்தந்த திட்டங்கள்லாம் முன்னாடி தேவையா, இலவச திட்டங்கள்லாம் தேவையாங்கிற மாதிரிலாம் கேள்வி எழுப்புறாங்க. அப்புறம் இலவச திட்டங்கள் வேணுமா, நிர்வாக சீர்திருத்தங்கள் பண்ணணுமா, ஊழலை ஒழிக்கணுமா, எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறங்கிற ஒரு காம்ப்ளிகேட்டான சப்ஜெக்ட். அப்போ வந்து எல்லாத்துக்குமே சேர்ந்து தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணுங்கிற பார்க்குறோம். இதெல்லாமே மிக்சராக இருக்கிறதா ஒரு அரசாங்கம் பார்க்குறோம். அப்போ ஊழல் புகார் இல்லையே, ஊழல் செய்திருக்க மாட்டார்களா, ஊழலே இல்லையா அப்படின்னு ஒரு கான்கிரீட் டிசிஷனுக்கு வருவோமான 3 வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒன்று, இந்த 100 நாளில் ஊழலே செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு. 2வது வாய்ப்பு, ஊழல் செய்திருக்கலாம் நமக்கு தெரியவில்லைங்கிறது. 3வது வாய்ப்பு, ஊழல் எப்படி செய்வது என்று ஆராய்ந்து கொண்டிருக்கலாம், நம்ம நிதானமாக பார்ப்போம். இப்படி 3 வாய்ப்பும் இருக்குது. எந்த வாய்ப்பு இருக்கலாம் அவங்க தெரியாது. ஊழல் செய்ய போகிறது இல்லைங்க, செய்ய மாட்டோங்க அப்படின்னு இருக்கலாம், மறுப்பதற்கில்லை. ஊழல் எப்படி செய்யலாம்ங்கிற பார்ப்போம் அப்படின்னு இருக்கலாம். ஊழல் செய்திருக்கலாம், நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இந்த 3 வாய்ப்புகள் போக போத நம்ம பார்த்துருப்போம். உங்களுக்கு தெரியும் ஒரு பீரியடில் என்ன ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறது அடுத்த கவர்மெண்ட் மாறின பிறகு தான் நமக்கு தெரிய வந்திருக்கு. பார்க்கணும், ஜெயலலிதா அவர்கள் 91-96 ஆட்சியில் இருந்தபோது அவர்கள் மீது 13 வழக்குகள் போடப்பட்டன. எப்போ? 96 திமுக ஆட்சி வந்த பிறகு. 2016-2021 அதிமுக ஆட்சியில் முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் மீது அவங்க மீது வழக்கெல்லாம் எப்போ தொடரப்பட்டது? 2021 திமுக ஆட்சி வந்த பிறகு. ஸோ ஒருத்தர் ஊழல் செஞ்சாரா இல்லையா அப்படிங்கிறது எப்போ உண்மை தெரியும்னா அடுத்த ஆட்சி வந்த பிறகு தான். இப்போதைக்கு நம்ம அவசரப்படக்கூடாது, குறிப்பாக இந்த 100 நாளில் அவசரப்படக்கூடாதுல மாற்றுக்கிறதுல செகண்ட் தாட் கிடையாது. ஒரு 100 நாளில் வந்து தாவேகா அரசே ஊடகங்களில் ஒரு விளம்பரம் செய்யுது. என்ன அப்படின்னா, ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சி, 100 நாட்களின் ஆட்சி என்பது ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சி. இது வந்து ஒரு டயலாக் மாதிரி ஒரு நல்லா க்ளோரிஃபை பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்கிறதுக்கு பிரயோஜனப்படும். நம்ம அப்படி காமன் மேனாக நம்ம அப்படி யோசிக்க வேண்டியதில்லை. ஏன்னா கடந்த ஆட்சியில் கூட திமுகவில் கூட இதே மாதிரியான 100 நாட்கள் முடியும் போது 100 நாள் ஆட்சி நூற்றாண்டுக்கான சாட்சி அப்படின்னு போட்டு அவங்களும் அதே மாதிரி போட்டாங்க. அவங்க நூற்றாண்டுன்னு போட்டாங்களே, 100க்கு 100 வந்துருச்சு. நம்ம என்ன சொல்லணும், இவங்க வந்து யுகத்துக்குன்னே போட்டுருங்க, கலியுகத்துக்கே மொத்தத்துக்கும் இவங்க தான் வந்து நம்ம தான் இந்த மாதிரி பெஸ்ட் ஆட்சி எதுவுமே கிடையாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இது மாதிரி ஒரு ஹைப் கொடுக்கறது, ஒரு க்ளோரிஃபை பண்ணுறது வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் புரிஞ்சுக்கலாம், அரசாங்கம் அப்படி இறங்கிடுச்சுங்கிற புரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 40-50 செகண்டுக்கு மேலே கிட்டத்தட்ட 1 நிமிஷம் விளம்பரம் மாதிரி ரொம்ப பெரிய விளம்பரம் கொடுத்தாங்க. ஊடகங்களுக்கு கொடுத்தாங்க, பியூட்டிஃபுல், சந்தோஷம். அதனால ஊடகங்களுக்கு ஒரு 100 ரூபா வருமானம் கிடைக்கும், ரைட். ஆனால் மக்கள் அந்த மாதிரி கொண்டு போய் நிற்கிறாங்களா அப்படிங்கிற பார்க்கணும். மக்கள்கிட்ட பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை பூர்த்தி செய்யப்பட்டு விட்டதா அப்படின்னு பார்க்க முடியாது. இந்த விளம்பரங்களை நம்ம வந்து ஓகே சூப்பராக ஹாப்பியாக டீல் பண்ணுறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சாதனைகள் சரக்குகள் வந்து நிறையா இருக்குது. நம்ம வந்து பின்னாடி இதை சொல்கிறேன். அமைச்சர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அமைச்சர்களில் சில அமைச்சர்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறாங்க. திரு ஆதவர்ஜுனா இருக்கிறாரு, திரு நிர்மல்குமார் இருக்கிறாரு, திரு அருண்ராஜ் இருக்கிறாரு, திரு ராஜ்மோகன் இருக்கிறாரு. இது மாதிரி அமைச்சர் பெருமக்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப ஸ்மார்ட்டாக நிறைய விஷயங்களை கையில் வச்சுக்கிட்டு தகவல் வச்சுட்டு ரொம்ப ஸ்மார்ட்டாக சொல்கிறாங்க, உடனே ஆன்சர் பண்ணுறாங்க. திரு ஆனந்த் அவர்கள் வந்து சில இடங்களில் சரியாக ஆன்சர் பண்ண முடியாமல் இருக்கிறாங்க. திரு ரமேஷ் அறநிலைத்துறை அமைச்சர் அவர் ரொம்ப ஆக்ரோஷமாக, இளைஞர் ரொம்ப ஆக்ரோஷமாக அவரும் வந்து காட்டுறாரு. பட்
இன்னும் சில அமைச்சர்கள் வந்து சரத் போன்ற அமைச்சர்கள் வந்து இன்னும் சரியாக கோப்ப பண்ண முடியாமல் தவிக்கிறாங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக டெவலப் ஆகணும்னு பார்க்குறாங்க. சில அமைச்சர்கள் வந்து முதலமைச்சர் திரும்பி பார்த்து எப்படி பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்க பார்க்கும். ஸோ முதல் முறையாக எம்எல்ஏ ஆயிருக்கிறவங்க எல்லாருமே நம்ம வந்து நிறைய பேர் வந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் தவிர மற்றவங்கலாம் வந்து எல்லாமே புதுமுகங்கள் பார்க்குறோம். திரு ஆனந்த் அவர்களே கூட புதுச்சேரியில் தான் எம்எல்ஏவாக இருந்தார். எத்தனை தமிழ்நாட்டில் எல்லாம் எம்எல்ஏ எல்லாம் இப்போ தான் முதல் முறை ஆயிருக்காருன்னு பார்க்குறோம். ஸோ செங்கோட்டையன் அவர் பரவாயில்லாமல் செயல்படுறாரு. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் ஆதவ அர்ஜுனா, சிடி நிர்மல்குமார், அருண்ராஜ், ராஜ்மோகன், இது போன்ற அமைச்சர், ஐ மே மிஸ் சம் நேம், இது மாதிரி சில அமைச்சர் பெருமக்கள்லாம் வந்து கொஞ்சம் கிளியராக செயல்படுற மாதிரி தெரியுது. நிர்மல்குமார் அவர்கள் வந்து மின்சாரத்துறை பற்றி, சிறைத்துறை பற்றிலாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றாரு. பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை பற்றிலாம் வந்து திரு ஆதவ அர்ஜுனா ரொம்ப முக்கியமான துறைகளை வைத்திருக்கிறார். அவருக்கு வந்து சில புரிதல்கள் இருக்குது. அதனால் வந்து சொல்கிறாரு எல்லாருமே வந்து ஊழலற்ற, பார்ட்டி ஃபண்ட் இல்லாத, முறைகேடற்ற அரசாங்கத்தை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில இடங்களில் அப்படி ஆமாங்கிற மாதிரி தான் தகவல் வருது. இப்போ இந்த 100 நாளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த டெண்டர்களை அனுமதிப்பது அல்லது ரத்து செய்வது, அவ்வளோதான். புதிதாக ஒரு டெண்டர்கள் வந்து இன்னும் எதுவும் அவார்டு ஆகலை பெருசாக. நம்ம வந்து ஒரு 500 கோடி, 1000 கோடி, 2000 கோடி பெருமானம் உள்ள புதிய டெண்டர்கள் எதுவும், ஒப்பந்தங்கள் எதுவும் இப்போதைக்கு நம்ம வந்து கொடுக்கப்படலை. அப்படி ஒரு சில டெண்டர்கள் கொடுக்கப்பட்டு அந்த டெண்டர்களில் வந்து ஏதாவது பணம் காசு விளையாடி இருக்கா அப்படின்னா தான் நம்ம வந்து யோசிக்க வேண்டியிருக்கும். இப்போதைக்கு நமக்கு வந்து அவங்க ஓகே, அவங்க சொன்னதுனால நம்ம வந்து நல்லா செயல்படுறான்னு பார்த்துக்கலாம். திரு சரத் உள்ளிட்ட இன்னும் 2-3 அமைச்சர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக கையாளணும். அவங்க வந்து நீங்கள் வந்து கிரிக்கெட் மேட்ச்சில் விளையாடிட்டு இருக்கும்போது பவுடர் வச்சுருந்தீங்களே, அது என்னென்னு ஒரு கேள்வி வரும்போது அது என்ன ஏற்கனவே சொல்லப்பட்டதோ அப்படியே மெயின்டைன் பண்ணியிருந்துருக்கணும். முதல்ல வந்து அவங்க இல்லை குழந்தைக்கு உடம்பு முடியல, அதனால் நாங்கள் வந்து அந்த மருந்தை வந்து பவுடராக்கி கொடுத்தோம் அப்படின்னாங்க. அப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு அந்த சுற்றி இருந்தவங்களுடைய முகத்தில் அந்த மாதிரி குழந்தைக்கு உடம்பு முடியலைங்கிற கவலையெல்லாம் இல்லைங்கிற பார்க்குறோம். பிறகு வந்து சட்டசபையில் அதை பற்றி பேசும்போது அமைச்சர் சரத் சொல்கிறார், அப்படி அந்த வீடியோவில் நான் வந்தது ஒருவேளை அது வந்து போதைப் பொருளாக இல்லையா அப்படிங்கிற நீங்கள் வச்சுக்கோங்க, அப்படி இருந்ததா இல்லையாங்கிறத தாண்டி அது நடந்தது வந்து திமுக ஆட்சியில் அப்படின்னு. அப்போ எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் ரொம்ப தெளிவாக கேள்வி வைக்கிறாரு சட்டமன்றத்தை வெளியில் பிரஸ் மீட் வச்சுக்கிட்டு. அப்போ திமுக ஆட்சியில் தான் இது நடந்தது அப்படின்னா அது பயன்படுத்தினது போதைப் பொருள் தான் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறார். ஸோ இந்த அமைச்சர் பெருமக்கள்லாம் ரொம்ப கவனமாக, குறிப்பாக திமுக போன்ற, அதிமுக போன்ற பழுத்த அனுபவம் கொண்ட கட்சிகள்கிட்ட வந்து பேசும்போது, சட்டசபையில் பதிவு செய்யும்போது ரொம்ப கவனமான வார்த்தைகளை பதிவு செய்யணும். நீங்கள் வந்து ஒரு வார்த்தையை பார்த்துருப்பீங்க சட்டமன்றங்களெல்லாம், அமைச்சர்கள்ட்ட வந்து யாராவது கேள்வி கேட்டாங்க, இந்த மாதிரி செயல்படணும், இந்த மாதிரி செய்யணும், இந்த மாதிரி திட்டம் இருக்குதா இல்லையான்னு கேட்டாங்கன்னா அவங்க அமைச்சர்கள் வந்து ஒரு காயின் வந்து யூசேஜ் வந்து ஒரு ரெகுலராக ஒரு வார்த்தை வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிம்பாங்க. உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்னா செய்வோம்னு அர்த்தம் கிடையாது, செய்ய மாட்டோம்னு அர்த்தம் கிடையாது. we will take appropriate action அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த appropriate அப்படின்னா என்னன்னு யாருமே சொல்ல முடியாது. அது என்னன்னா கேஷுவலாக எதுவும் பிரச்சனை வராமல் தப்பிக்கிறதுக்கான ஒரு எளிமையான பதில். அந்த மாதிரி சில சூட்சுமங்களை வந்து அமைச்சர் பெருமக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் வராது. இல்லாட்டி இதை மாதிரி வந்து பெரிய சிக்கலை மாட்ட வேண்டியிருக்கும். எதிர்க்கட்சிகளுடைய செயல்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக மாதிரி ஒரு ஆச்சரியமான எதிர்க்கட்சியை நீங்கள் எப்பயுமே பார்க்க முடியாது. நான் பல முறை சொல்லியிருக்கேன். ஏன்னா திமுக வந்து சுதந்திர காலத்துலேருந்து இம்மிடியட்டாக 47, 49லேருந்தே அவங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற ஒரு கட்சி அப்படிங்கிறனால அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அண்ணாலேருந்து, கலைஞர்லேருந்து, ஸ்டாலின்லேருந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் அவங்களுக்கு இருக்கிறதுனால, பெரியாருடைய தயவில் டீப் ரூட்டடாக அவங்க வந்து பாலிடிக்ஸ் பண்ணதுனால அவங்களால வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது நிறைய அரசியல் கட்சிகளை. அவங்க எதிர்க்கட்சியாக பல காலம் இருந்தவங்க. அவங்க வந்து கலைஞருடைய அண்ணாவுடைய முதல் பீரியட் முடிஞ்சு, கலைஞருடைய முதல் பீரியட் முடிஞ்சு 77ல் எம்ஜிஆர் வந்த பிறகு கிட்டத்தட்ட 11-12 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து வந்து 3 கன்சிக்யூட்டிவ் தேர்தலில் திமுக தோற்றிருக்கு, 3 தொடர் தேர்தலில். ஆனாலும் கூட திமுக கட்டுக்குலையாமல் கட்டமைப்போடு இருந்துச்சு. எம்ஜிஆர் வெளியே போன பிறகும் திமுக அப்படியே இருந்துச்சு. 95ல் வைகோ வெளியே போன பிறகு திமுக அப்படி இருந்துச்சு. அப்ப திமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்டமைப்பு கொண்ட இயக்கம்னு பார்க்கிறோம். அந்த கட்சியிலிருந்து, அந்த குடும்பத்திலிருந்தே 3வது தலைமுறையாக வந்திருக்கக்கூடிய திரு உதயநிதி அவர்கள் அந்த பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் அதுக்கு வந்து அவருக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி அவருக்கு ஒன்றும் தெரியாதுங்க, வருவார் உட்கார போகிற அப்படிங்கிற மாதிரி இல்லை. அவருக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் வந்து பேசிக்கலாக ஜீன்லேயே, டிஎன்லேயே இருக்குன்னு பார்க்குறோம். அதை இந்த கைது அவங்க எப்படி கையாண்டாங்கிறத புரிஞ்சுக்கலாம். எதிர்க்கட்சி தலைவரை கைது செய்யும் போது தாவேக அரசு தவறவிட்ட பல சந்தர்ப்பங்கள் ரொம்ப முக்கியமானது எதிர்க்கட்சி தலைவருடைய கைது. நம்ம இதற்கு முன்னாடி பார்த்துருக்கோம். செல்வி ஜெயலலிதா அவருடைய கைது நடந்திருக்கு திமுக பீரியடில் 1996ல். கலைஞர் கருணாநிதி அவருடைய கைது நடந்திருக்கு 2001ல் ஏடிஎம்கே பீரியடில். அப்போல்லாம் அவங்க எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாங்க. அப்போ கருணாநிதி கைது செய்யப்பட்டிருக்காரு, ஜெயலலிதா கைது செய்யப்பட்டிருக்காரு, ஜெயிலுக்கே அனுப்பப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் திரு உதயநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக, 3வது எதிர்க்கட்சி தலைவராக தமிழ்நாட்டில் வந்து கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்ட போது முதல் விஷயம் தப்பு நடந்துச்சு, காலையில் 11 மணிக்கு கைது செய்கிறேன்னு வந்து கிளம்பி நிற்கிறாங்க. அப்போ 11 மணிக்குள்ளே இந்த மெசேஜ் வந்து ஊரெல்லாம் போய், உலகமெல்லாம் போய், நாடெல்லாம் போய், லைவெல்லாம் போய், எல்லா ஊர்லையும் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. ஃபுல்லாக
அலர்ட் ஆகிட்டாங்க. அவங்க வந்து வண்டி கூட நகர முடியல, போக முடியல. அதற்குள்ள வந்து ஒரு பப்ளிக் மூடு ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. கைதாமே அது கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு. கோர்ட் 2 காலுக்கு விசாரிச்சுட்டு என்னங்க பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இல்லைங்க சும்மா விசாரிக்க போறோம் அப்படின்னு காவல்துறை தரப்புல சொல்லிட்டாங்க. சும்மா விசாரிக்கிறதுக்கு காலைல 5 மணிலேருந்து அங்கே 11 மணி வரைக்கும் நீலாங்கரையில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு தெரியல. அது வரைக்கும் அப்புறம் இங்கேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் செங்கிப்பட்டி வரைக்கும் கூட்டு போய் அங்கே போய் போலீஸ் ஸ்டேஷனில் திருச்சி தஞ்சாவூர் கிழக்கு போலீஸ் ஸ்டேஷனில் தான் வழக்கு பதிவு செய்யப்படுது. ஆனால் தஞ்சாவூர் கிழக்கு போலீஸ் ஸ்டேஷன் கூட போக முடியல. செங்கிப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து நிப்பாட்டிட்டு விசாரணை பண்ணி அனுப்பிவிட்டாங்க. செங்கிப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனில் இந்த கேஸே கிடையாது. செங்கிப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கிறதுக்கு நீலாங்கரை வீட்டில் வச்சு விசாரிச்சு போயிருக்கலாங்கிற பார்க்குறோம். நம்ம வழிநெடுக தொண்டர்கள் வந்து காஃபி என்ன, டீ என்ன, சாப்பாடு என்ன, பிரெட் என்ன, பட்டர்னு போட்டு திரு உதயநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறார், அரசாங்கத்துடைய செலவில் எங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரோட் ஷோ பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் திமுக வந்து ரொம்ப மோசமாக தோத்துருச்சு, இப்படி வந்து ஒரு 50-60 சீட்டில் நின்றுச்சு, நம்ம ஆட்சி வந்து பறி கொடுத்துட்டோமே, முதல் முறை கட்சி ஆரம்பிச்ச தாவேகா ஜெயிச்சிருச்சு, விஜய் முதலமைச்சர் ஆகிட்டாரே, திரு உதயநிதிக்கு இது பர்சனலாக ஒரு லாஸ் ஆச்சு, திரு ஸ்டாலின் அவர்கள் சொந்தமாக அவரே குளத்தூர் தொகுதியில் தோத்துட்டாரே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டீமுறையில் ஆகி அவர்களுடைய நம்பிக்கையெல்லாம் ரொம்ப குறைந்து போயிருந்த போது அவர்களுக்கு பெரும் நம்பிக்கை கொடுத்து ஒரு உற்சாகம் கொடுக்கக்கூடிய விஷயமா இது மாறிச்சுன்னா திரு உதயநிதி அவர்களுடைய கைது. உதயநிதி கைதை இவர்கள் ஹேண்டில் பண்ண விதத்தில் தாவேகா காரங்க வந்து எவ்வளோ பார்த்து கவனிச்சிருந்தாலும் திமுக காரங்க பயங்கர உற்சாகம் ஆகிட்டாங்கன்னு பார்க்குறோம். அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கிளம்பி அவங்க வந்து ஒரு அவரே திரு உதயநிதி சொல்கிறார், மற்றவங்க யாரும் சொல்லல, சோர்ந்து போயிருந்த தொண்டர்களுக்கு வந்து உற்சாகத்தை கொடுத்ததாக அந்த சம்பவம் மாறிடுச்சு. அப்போ வந்து அந்த கைதை ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப தப்பாக இருக்குன்னு பார்க்குறோம். இது வந்து எதிர்க்கட்சிகளாக செயல்படும் போது நிறைய விஷயம். இன்னொரு விஷயம் பாருங்க, நீங்கள் கவனிக்கணும். மேகே தாத்து அணை பிரச்சனை வருது. அந்த அணை பிரச்சனை வந்தபோது ஒரு தீர்மானம் வந்து மத்திய அரசு வந்து மேகதாத்துல கர்நாடகாவை அணை கட்ட விடக்கூடாது அப்படிங்கிறக்காக ஒரு தீர்மானம் பண்றாங்க. ஏகமனதாக அந்த தீர்மானம் நிறைவேறதற்காக காத்திருக்கிறது. எல்லோரும் பேசி முடிக்கிறார்கள். பேசி முடிக்கும் போது கடைசியில் ஒரு பிட்டை வந்து எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போடுறார், மேகதாது பற்றி தனியாக ஒரு தீர்ப்பாயம் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு பிட்டை போடுறார். அது என்ன தனி தீர்ப்பாயம், ஏற்கனவே இருக்கக்கூடிய தீர்ப்பாயம் என்ன ஆச்சு, சரி வருமா சரி வராதா அப்படிலாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அதிகாரிகள் சொல்லியோ முதலமைச்சரை தானாக முடிவெடுத்தோ உடனடியாக அவங்க வந்து அந்த தீர்மானத்தில் அவர் கொடுத்த ஒரு திருத்தத்தை ஏற்று முதலமைச்சர் அறிவிக்கிறார், மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக ஒரு தனி தீர்ப்பாயம் வேண்டும் என்று ஒரு கூடுதலான பாயிண்ட் வைக்கிறார். அது வந்து ஒரு பொறி, அது வந்து ஒரு லாக், அது வந்து ஒரு பெரிய மீனை பிடிக்கிறதுக்கான ஒரு சின்ன மீன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஏற்கனவே காவிரி பிரச்சனைக்காக பன்னெடுங்காலமாக போராடி சட்ட போராட்டம் நடத்தி அரசியல் போராட்டம் நடத்தி ரயில் மறியல் போராட்டம் நடத்தி தமிழர்கள் உயிரிழந்து கர்நாடகாவிலும் தமிழ்நாட்டிலையும் வந்து பல உயிர்கள் பலியாகி நீதிமன்றம் சென்று உச்சநீதிமன்றம் போட்டு அரசுகள் பல்வேறு முடிவுகளை எடுத்து கடைசியில் வந்து ஒரு மாதிரி தீர்ப்பை வாங்கி தமிழ்நாட்டுக்கு மாதந்தோறும் எவ்வளவு தண்ணீர் திறந்து விடுங்கிற அளவுக்கு தெளிவாக வந்து தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி உள்ளிட்ட 3 மாநிலங்களை கேட்காம கர்நாடகா எந்த விஷயமும் செய்ய முடியாத தீர்ப்பு வந்த பிறகு இன்னொரு புது தீர்ப்பாயம் கொண்டு வரலாம். ஏற்கனவே ஒரு தீர்ப்பாயம் காவிரிக்கு இருக்குங்கிற பார்க்குறோம். இன்னொரு தீர்ப்பாயம் கொண்டு வரங்கிற ஒரு ட்ராப், அது வந்து ஒரு சின்னதாக ஒரு எலி பொறி மாதிரி. அந்த பொறி வந்து திமுக போட்டுச்சு. திமுகவுடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி அவர்கள் போட்டார். அந்த இடத்துல வந்து திரு விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் அந்த இடத்துல விழுந்தார் நினைக்கிறேன். அப்போ வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிறகு அந்த மேகதாது அணை தொடர்பாக சிறப்பு தீர்ப்பாயம் ஒன்று கொண்டு வருவோம்னு முதலமைச்சர் திருத்தம் கொண்டு வந்து ஏற்றாங்க அந்த தீர்மானத்தை. இன்று வரைக்கும் அதை நிறைவேற்றுவது பற்றி யாருமே வாய் திறக்கல. ஏன்? அவர்களுக்கு பிறகுதான் தெரிந்திருக்கு இந்த மாதிரி திமுக வந்து ஒரு ட்ராப் போட்டிருக்கு அப்படின்னு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இந்த 1 லட்சம் தமிழ்நாடு எப்பயுமே இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நம்பர் 1 மாநிலமாக நம்பர் 5க்குள்ள 1, 2, 3, 5க்குள்ள எப்பயுமே இருந்திருக்கு. தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா, குஜராத் இந்த 5 மாநிலங்களும் எப்பயுமே நல்ல நம்பர்ல இருந்திருக்காங்க. அதில் வந்து நம்பர் மாறி 2, 3, 4 அப்படி மாறி ஒரு மெத்தட் பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கு. பல சந்தர்ப்பங்களில் திமுக ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப குறைஞ்சது. ஏன்னா தமிழ்நாடு வந்து குறிப்பாக ஆட்டோமொபைல் துறையில் ஒரு பெரிய ஈர்ப்பை ஏற்படுத்திருக்கு. இந்தியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு சென்னையை சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்க்குறோம். உரகடம் போன்ற பகுதியில் எல்லா பெரிய நிறுவனங்களும் வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிற பார்க்குறோம். ஃபாரின் நிறுவனங்கள்லாம் மல்டிநேஷனல் கம்பெனிஸ்லாம் நேரடியாக வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பார்க்குறோம். அப்போ தமிழ்நாடு 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த 100 நாளில் ஈற்றுவிட்டது அப்படின்னா அதற்கு உண்மையாக இருக்கலாம், மறுப்பதற்கில்லை. அந்த 100 நாளில் ஈர்த்ததுக்கான முழு முதற் காரணம் தாவேகா அரசுக்கு கொடுப்போமா அல்லது பாஜக சென்ட்ரல் அரசு கொடுக்குமா அப்படிங்கிற பார்க்கணும். ஏன்னா இது மாநில அரசுகளால் மட்டுமே முடியக்கூடிய விஷயம் இல்லை. மாநில அரசுகள் ஃபெசிலிட்டேட் பண்ணணும் வித்தவுட் எனி டவுட். பட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி பார்க்குறோம். ஸோ ரெண்டுமே சேர்ந்து காம்ப்ளிமெண்ட்டாக வரக்கூடியன்னு பார்க்குறோம். மாநில அரசுகள் கெடுத்து விடாமல் இருக்கலாம். நம்ம போன பீரியடில் வந்து டிஎம்கே அரசு வந்து பல சந்தர்ப்பங்களில் கெடுத்து விட்டாங்க பார்க்கணும். அதனால தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய ஏராளமான முதலீடு, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான முதலீடுகள் வந்து வெளி மாநிலங்கள் சென்று பார்த்தோம். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, பாராளுமன்றத்தில் கனிமொழி அவர்கள் பாராளுமன்றத்தை முடக்கி தன்னுடைய வாதத்தை வைத்துக் கொண்டிருந்த போது ஆந்திராவை சேர்ந்த எம்பி வந்து ரொம்ப தெளிவாக சொன்னார், இந்த மாதிரி சத்தம் போட்டுட்டே இருங்க, கத்திக்கிட்டே இருங்க, கூச்சால் போட்டுட்டே இருங்க, எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டே இருங்க. அதனால தான் நீங்கள் இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருக்கிறனால தான்
உங்க ஊருக்கு வர வேண்டிய முதலீடுகளாம் எங்க ஊருக்கு வந்திருக்கு என்று ஆந்திராவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பகிரங்கமாக பாராளுமன்றத்திலே பதிவு செய்திருக்காரு பார்க்குறோம். அப்போ கடந்த ஆட்சியில் நல்ல வாய்ப்புகளாக வந்தது வந்து வெளியேறினதை பார்க்குறோம். இந்த ஆட்சியில் அது மாதிரி இல்லாமல் ஃபெசிலிட் பண்ணிட்டு இருந்தாங்களே, அது ஒரு நல்ல விஷயம் தான். 1 லட்சம் கோடி வந்திருக்கலாம். அது புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறதா, தொழில் முதலீடுகள் துவக்கப்படுகின்றனவா, தொழில் முதலீடுகள் மூலமாக மக்களுக்காக நேரடியாக இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக வேலைவாய்ப்பு கிடைக்கிறா, இதெல்லாம் வந்து கவனிக்கணும். அதெல்லாம் அடுத்தது MOU அப்படின்னு சொல்லக்கூடிய மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு ஒரு கையெழுத்து மட்டும் போட்டால் பார்த்தாது. அதை தாண்டி அந்த கையெழுத்து வந்து செயல்படுத்தப்பட்டு நடைமுறைக்கு வரணுங்கிற பார்க்கணும். இட் வில் டேக் மச் டைம். நம்ம வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை ஒரு கட்சி வந்து அடிக்கல் நாட்டியிருக்கோம். அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை துவக்கி வச்சது இன்னொரு கட்சியாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, அது வந்து ஒரு கட்சி துவக்கி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கட்சி வந்து அதை ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு பார்க்குறோம். இப்படி வேறு சந்தர்ப்பங்கள்லாம் இட் வில் டேக் மச் டைம். ஆனால் முதலீடுகள் அப்படிங்கிறது மாநிலம் ஃபெசிலிட்டேட் பண்ணால் தான் வருங்கிற பார்க்கணும். ஆனால் தமிழ்நாட்டு அரசுக்கு அந்த பார்வை, அரசியல் பார்வை சரியாக இருக்கிறாங்கிற கேள்வி வருது. பரந்தூர் விமான நிலையத்தை வேண்டாம் என்று தெளிவாக, திடமாக, உறுதியாக தாவேகா வந்து மறுத்திருக்கிறது. அதில் ஏதாவது முடிவு மாற்றுறாங்களான்னு பார்க்கணும். பரந்தூர் விமான நிலையம் வேணுமா வேண்டாமாங்கிறது இல்லை கேள்வி. விமான நிலையம் வேணும், அது எங்கே அப்படின்னு பார்க்கணும். தாவேகாவுடைய தலைவராக மட்டுமே இருந்தபோது, முதலமைச்சராக இருப்பதற்கு முன்னாடியே திரு விஜய் அவர்கள் நாங்கள் விமான நிலையம் போன்ற வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் அல்ல, ஆனால் வந்து விமான நிலையம் பரந்தூரில் அமையக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகே, பரந்தூரில் விமான நிலையம் வேண்டாம், அப்புறம் வேறு எங்கே விமான நிலையம் வைக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். எங்கே விமான நிலையம் வச்சாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சென்னை ஒட்டி தான் அந்த விமான நிலையம் பேசப்படுது அப்படி எதிர்பார்க்கப்படுகிறதுனால சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் இந்த 4 மாவட்டத்துக்குள்ள வைக்கணும். சென்னை நகர்ப்பகுதியில் நீங்கள் வைக்க முடியாது, சென்னை மாவட்டத்துக்குள்ள சாத்தியமே இல்லை. அப்போ காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூருக்குள்ள தான் வைக்கணும். அது கொஞ்சம் அக்சசபிளாக இருக்கணும். அப்போ 3 இடத்துல, எந்த இடத்துல செங்கல்பட்டு மாவட்டத்தில், காஞ்சிபுரம் மாவட்டத்தில், திருவள்ளூர் மாவட்டத்தில், எந்த மாவட்டத்தில் விவசாய நிலம் பாதிக்கப்படாமல் ஒரு விமான நிலையம் வரும் பார்க்கணும். விமான நிலையம் இல்லாமல், துறைமுகங்கள் இல்லாமல் ஒரு வளர்ச்சி தொழிலில் சாத்தியமே இல்லை. நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் துபாய் போன்ற நாடுகள், சிங்கப்பூர் போன்ற நாடுகள், மலேசியா போன்ற நாடுகள், இந்த 2 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்கள், ரோடு ஃபெசிலிட்டி உள்ள, போர்ட் ஃபெசிலிட்டி வெளியே, ஏர்போர்ட் வந்து சர்வதேச நாடுகள் தொலைவுக்கு, இந்த 3 விஷயங்களை கனெக்ட் பண்ணி அந்த விமான நிலையங்கள் மூலமாக முதலீட்டாளர்கள் வருவார்கள். துறைமுகங்கள் மூலமாக நமக்கு வந்து முதலீடுகள், பொருள் ஏற்றுமதி இறக்குமதி நடக்கும். அப்போ தான் வந்து உள்கட்டமைப்பு சிறப்பாக இருக்கும். இது ஒரு இன்டர்லிங்க்டு. அப்போ திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் பரந்தூர் விமான நிலையம் வேண்டாங்கிறத உறுதியாக இருந்தார். அப்போ வேற எங்கே விமான நிலையம் வரணும்னு பார்க்கணும். தமிழ்நாட்டை தாண்டி அரசியல் என்று நினைக்காமல், தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண விரும்புகிறவர்கள், அரசியல் கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் தயவு செய்து ஹைதராபாத் ஏர்போர்ட் எப்படி இருக்குது, பெங்களூர் ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் போய் பார்க்கணும். அந்த ஹைதராபாத் ஏர்போர்ட்டையும் பெங்களூர் ஏர்போர்ட்டையும் பார்த்துட்டு வந்து சென்னை ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தா தெரியும். நமக்கு வந்து மதுரை ஏர்போர்ட்டையும், சேலம் ஏர்போர்ட்டையும், தூத்துக்குடி ஏர்போர்ட்டையும் பார்த்தா சென்னை ஏர்போர்ட் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் பக்கத்து மாநிலங்கள் எப்படிப்பட்ட விமான நிலையம் வைத்திருக்கின்றன, எவ்வளவு பிரம்மாண்டமான விமான நிலையங்களை, சர்வதேச விமான நிலையம் வைத்திருக்கிறது தெரியும் போது இந்த பரந்தூர் விமான நிலையம் ஏன் தேவை அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம பதில் கிடைக்கும். விமான நிலையம் பரந்தூரில் அமையக்கூடாது என்று சொன்ன முதலமைச்சர் எங்கே அமைப்பதற்கு முதல் முயற்சி பண்ணாருங்க பார்க்கணும். விமான நிலையங்கள் அமையாமல் வளர்ச்சி சாத்தியம் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரீல் ஆட்சி அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க, அது சரியா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சட்டத்திலேயே வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீதி வழங்கப்படுவது மட்டுமல்ல, நீதிதான் வழங்கப்படுகிறது என்றும் தெரிய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஒரு நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதான்னு, நல்லதுதான் நடக்கிறேன் அப்படிங்கிறத உலகத்துக்கு வந்து காட்ட வேண்டிய கட்டாயம் இருக்குது. அந்த வகையில் தாவேகா அரசு, தமிழக முதலமைச்சர் அவருடைய செயல்பாடுகளை வந்து ரீல்ஸ் போடுறதுல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. வந்து கட்டாயமாக போடணும், மக்களுக்கு தெரியணும் எந்தெந்த நலத்திட்டங்கள் வருதுன்னு. அதனால தான் பேப்பரில் விளம்பரம் பார்க்கணும், அதனால தான் டிவியில் விளம்பரம் பார்க்குறோம், முதலமைச்சர் வந்து ப்ரெஸ் ரிலீஸ் பார்க்குறோம், அவங்களுடைய ட்விட்டர் பேஜில் தகவல் பார்க்குறோம், இன்ஸ்டாகிராமில் வீடியோ பார்க்கணும். அது ரொம்ப சரி, மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் என்னென்னா அவரை பார்த்து காப்பி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி ஆளாளுக்கு கையில் ரீல்ஸை தூக்கிட்டு, மொபைலை தூக்கிட்டு போய் போகும்போது அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. அது ஏன்னா அரசு அலுவலகங்களில், பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில் நுழைவதற்கு ஒரு புரோட்டோகால் இருக்குது. நம்ம வந்து ஒரு முறை இருக்குது. நாம் போய் நம்ம கவர்மெண்ட் நடக்குதுன்னா கவர்மெண்ட் நடக்குது, முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சராக இருக்கலாம், நாம் அவருடைய கட்சியை சேர்ந்தவராக இருக்கலாம், ஆனால் நாம் அங்கே காமன் மேன் தான். அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள, அந்த அரசு அலுவலகத்துக்குள்ள நம்ம காமன் மேன் தான். அங்கே இருக்கக்கூடிய பேர் அதிகாரி, அலுவலர், ஆஃபீஸர். ஸோ அந்த புரோட்டோகால் நம்ம மதிக்கணும். நாம மாட்டு பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் சமாளிக்க முடியாது, செய்ய முடியாது, நியாயமற்றதாக இருக்கும். அப்படி எங்கள் கட்சியில் நாங்கள் செய்யக்கூடாதா சார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினோம்னா நாளைக்கு எல்லா கட்சிக்காரங்களும் செய்ய ஆரம்பிச்சா என்னன்னு பார்க்கணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, வழக்கமாக எல்லா அரசு அலுவலகங்களையும் முதலமைச்சருடைய படத்தை வைக்கிறது நியாயம், வழக்கம். அதில் வந்து குழப்பமில்லை, அது அரசாணைகளே உண்டு. எந்த படத்தை வைக்கணுங்கிற வரைக்கும் செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ திரு விஜய் அவர்கள் வந்து திடீர்னு முதலமைச்சரானாலும் அவருடைய படத்தை வைக்கணும்னே, இப்போ உள்ளாட்சிகளில் பூரா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் திமுக வந்து மேயராக இருக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, திமுக தலைவருடைய படத்தை கலட்டக்கூடாதுன்றாங்க. இன்னைக்கு திமுக தலைவர் என்பவர் எதிர்க்கட்சி தலைவரோட கிடையாது, திமுக தலைவர் மட்டுமே தான். திரு ஸ்டாலினோட படத்தை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க, அவங்க படத்தை இருக்கணுன்றாங்க. படக்குன்னு ஏடிஎம்கேல சொன்னாங்க, அப்போ எங்களுடைய தலைவருடைய படத்தை வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி படத்தை வைக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. இப்படி வந்து ஆளாளுக்கு ஒரு வந்து நாட்டாம் பண்ண கிளம்பிட்டாங்கன்னா அந்த சட்டம் ஒழுங்கு முறைங்கிறதே காணாமல் போயிடும். அப்போ முதலமைச்சர்
தாவேக அரசு என்ன செய்கிறது என்பதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது வேறு. நாங்கள் தாவேகா தொண்டர்கள், நாங்கள் தாவேகா ஆட்சி கொண்டு வந்தோம், அதனால் நாங்கள் என்ன செய்வோம்னு சொல்லிட்டு ஆட்சியாளர்களை தாண்டி ஆட்சியாளர்கள் போலவே நினைத்துக்கொண்டு ஒவ்வொரு தாவேகா தொண்டரும் ஒவ்வொரு நிர்வாகியும் போய் அரசு அலுவலகங்களை போய் புகுந்தாங்க அப்படின்னா, அதே மாதிரி திமுக அதிமுக போனால் என்ன ஆகுங்கிற புரிஞ்சுக்கணும். அதுதான் ரீல்ஸ் அப்படிங்கிறது சரியா அப்படிங்கிறது பார்க்கணும். சபாநாயகர் நடுநிலையாக செயல்படுகிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி. சபாநாயகர் ரொம்ப நடுநிலையாக செயல்படுறார் வித்தவுட் எனி டவுட். கம்பேரிட்டிவா லாஸ்ட் ஒரு 20-25 இயர்ஸில் திரு ஜேசிடி பிரபாகர் போல ஒரு நியாயமாக எல்லாரையும் அரவணைச்சு சொல்லக்கூடிய ஒரு சபாநாயகரை பார்த்ததில்லை. முதல் முறையாக இந்த தாவேக அரசு சொன்னதை செய்தது பார்க்குறோம். நம்ம என்னென்ன இந்த சட்டசபை நிகழ்வுகளை நேரலையில் ஒளிபரப்புன்னு சொன்னாங்க, செஞ்சாங்க. இதுவரைக்கும் எந்த கட்சியும் செய்ய துணியாதது, செய்ய மறுத்தது. திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க நாங்கள் சட்டசபை நிகழ்ச்சியில் நேரலையில் பண்ணுவோம்னு. அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க. தேமுதிக ஒரு வழக்கே போட்டிருந்துச்சு நீங்கள் சட்டசபை நிகழ்வுகளை நேரலை செய்யணும்னு. ஆனால் திமுக அதிமுக செய்யவே இல்லை. செய்யாமல் தடுக்கிறதுக்கான நிறைய முயற்சிகள் பண்ணோம்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் தாவேகா நாங்கள் சட்டசபை நிகழ்வுகள் நேரலையில் ஒளிபரப்போம்னு சொன்னாங்க, செஞ்சாங்க. இன்னைக்கும் சட்டசபை நிகழ்வுகள் நேரலையில் வந்துட்டு இருக்கிற பார்க்குறோம். அதன் மூலமாகத்தான் நமக்கு நிகழ்வுகள் எப்படி நடக்குது, உண்மையிலே எம்எல்ஏக்கள் எப்படி பேசுகிறாங்கிற ஒரு ஆச்சரியமான புள்ளிவரங்கள் நமக்கு தெரிகிறது. மக்கள் முன்னால் இந்த விஷயங்கள்லாம் வந்து நிற்குங்கிற பார்க்குறோம். அப்போ தாவேகா மக்கள் முன்னால் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி காட்டியிருக்கிறது ஒன்று. ரெண்டாவது, அதன் மூலம் நமக்கு என்ன தெரியுது, சபாநாயகர் ரொம்ப நியூட்ரலாக செயல்படுறாங்கிறது ப்ரூஃபில். நான் அசம்பிளிலாம் கவர் பண்ணியிருக்கேன் ரிப்போர்ட்டராக இருந்த காலத்தில் பார்க்கும்போது நான் பழைய ஆட்கள் எப்படி செயல்பட்டாங்கிற பார்க்குறேன். இன்றைக்குமே அதற்கு பிறகு நேற்று வரைக்கும் இருந்த திரு தனபால் வரைக்கும் எப்படி செயல்பட்டாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி காளிமுத்து இருந்தார், பலர் இருந்திருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ இவர் நம்ம ஜெயக்குமார் இருந்திருக்கிறாரு, நிறைய சபாநாயகர் இருந்திருக்கிறாங்க. ஆனால் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நியாயமாக அமைச்சர்கள் தவறாக பேசினால் கூட அவர்களுடைய பேச்சை கூட அவைக்குறிப்பில் நீக்கக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு சபாநாயகரை முதல் முறையாக பார்த்துருக்கோம். தாவே காட்சிலாம் இதற்கு முன்னாடி எப்பயுமே இல்லைங்கிற மறக்க முடியாது. அவ்வளோ நியூட்ரலாக செயல்படுறாங்க. எதிர்க்கட்சியில் எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்குறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு சட்டமன்றத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு எம்எல்ஏ. அவர் எதிர்க்கட்சி தலைவரும் கிடையாது. ஏன்னா எதிர்க்கட்சி தலைவருக்கு ஒரு கேபினெட் ரேங்க் உண்டு. ஆனால் சட்டமன்றத்தை பொறுத்தளவுக்கு அவருக்கு ஒரு எம்எல்ஏ, எடப்பாடி தொகுதியோட எம்எல்ஏ. ஆனால் அவரை அழைக்கும் போது கூட எப்பயுமே கூட மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நீங்கள் பேசுங்க அப்படின்னு அவரை முன்னாள் முதலமைச்சராகத்தான் அடையாளப்படுத்தி பேசுகிறார். அது ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அது எதிர்க்கட்சிகளுக்கு எல்லா விதமான பேச வாய்ப்பு கொடுக்குறாங்க. அமைச்சர் பெருமக்கள் இன்னும் எக்ஸ்ட்ராவாக போய் ரொம்ப நியூட்ரலாக நடக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் எமோஷனலாகி பண்ணாங்க. திமுக ஆட்சியில் ஊழல் நடந்துச்சா இல்லையாங்கிற ஒரு விவாதம் வரும்போது அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் பேசுனது மொத்தமாகவே அவைக்கு நீக்கிட்டாங்க. அமைச்சர்கள் பேசுனதே நிற்கிறாங்க. இதெல்லாம் முன்னாடி போய் பார்க்காது. அந்த அளவுக்கு ஒரு நியாயமாக சபையை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு பெரிய முயற்சி சபாநாயகர் திரு ஜேசிடி பிரபாகர் இருக்குது. எல்லோரையும் மதிக்கக்கூடியவராக அரவணைக்கக்கூடியவராக இருக்கிறாங்க பார்க்குறோம். வித்தவுட் எனி டவுட் நம்ம சமீப காலம் பார்த்ததில் மிக முக்கியமான நேர்மையான நடுநிலையான ஒரு சபாநாயகர் இருக்கிறார் அப்படிங்கிற பார்க்குறோம். எம்எல்ஏக்களுக்கு கார் அப்படிங்கிற திட்டம் சரியா அப்படின்னு ஒரு கேள்வி. எம்எல்ஏக்களுக்கு கார் அப்படிங்கிறது கொடுக்கத்தான் வேணும். அதில் குழப்பம் இல்லை. நம்ம எம்எல்ஏக்களுக்கு எம்பிக்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம். ஆனால் எம்எல்ஏ பதவி முடிஞ்சோடனே அந்த காரை பத்திரமா கொடுக்கணும், திரும்பி பிடிங்கிடுவோங்கிற சொல்லணும். அந்த கார் 5 வருஷம் நான் இருப்பேன், 5 வருஷத்துக்கு அப்புறம் வச்சுடுன்னு சொல்லி கிளம்பிடுவாங்க. அந்த மாதிரி விடக்கூடாது. ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க எம்எல்ஏ ஹாஸ்டல்லாம் அந்த முன்னாடி எம்எல்ஏக்கள் இருந்தவங்களாம் தெரியும். சென்னைக்கு வந்தாங்கன்னா தங்குறதுக்காக எல்லா ஒரு எம்எல்ஏக்களுக்கும் கன்னியாகுமரி எம்எல்ஏ, நாகர்கோவில் எம்எல்ஏலேருந்து சிறுவத்தூர் எம்எல்ஏ வரைக்கும் எல்லா எம்எல்ஏக்களுக்கும் சென்னையில் தங்குறதுக்கு இடம் வச்சிருப்பாங்க. எம்எல்ஏ ஹாஸ்டல்னு பேர். அந்த இடத்துல தங்கி ஒரு 5 வருஷமாக செட்டில் ஆனால் கிட்டத்தட்ட அவங்க அங்கே கொடுத்துமே நடத்த ஆரம்பிச்சுருவாங்க. என்ன பிரச்சனைனா அதற்கு பிறகு ஒருவேளை அவர் தோற்றுவிட்டால் எம்எல்ஏ ஆகாமல் போயிட்டால் காலி பண்ண மாட்டாங்க. அந்த எம்எல்ஏ ஹாஸ்டல் கூடிய வீடை காலி பண்ண மாட்டாங்க. மெயின் பகுதியில் இருக்குது, லக்ஸூரியாக இருக்குது, சேஃப்டியாக இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது, பிரைவசி இருக்குது, காலி பண்ண மாட்டாங்க. அப்போ எம்எல்ஏவா ஒருத்தர் ஹாஸ்டலுக்குள்ள உட்கார்றது பெரிய விஷயம் இல்லை. எம்எல்ஏ ஆகாமல் போயிட்டு அவர் அங்கே காலி பண்ணுறது தான் பெரிய விஷயம். அதுபோல் 5 வருஷம் எம்எல்ஏக்கள் கார் கொடுக்கலாமா? மக்கள் பணி செய்யறக்கா நிறைய கார் கொடுக்கலாம் வித்தவுட் என்ரோல். அதுலேயுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அசம்பிளிலேயே சொல்லப்பட்டது, நான் 3 கார் வச்சிருக்கிறேன், ஆனாலும் முதலமைச்சர் கொடுத்த காரில் போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 கார் வச்சிருக்கணும், காரே கொடுக்க மாட்டேன்னு சொல்லணும். 3 கார் வச்சிருக்கணும், சொந்த நீங்கள் மக்களுக்கு சேவை பண்ணுறது தான் வந்திருக்கீங்க. அப்போ எந்த எம்எல்ஏக்களுக்கு கார் இல்லையா? நீங்கள் பார்த்துருப்பீங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்ற பல கட்சிகள் எம்எல்ஏக்களுக்கு உண்மையிலே கார் இருக்காது, சொந்தமாக கார் இருக்காது. தாவேக்காலே ஒரு 107 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா கேரண்டியாக ஒரு 20-30 பேருக்கு கார் இருக்கான்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. ஸோ அவங்களும் கார், அமைச்சர் பெருமக்கள் கார் கொடுப்பது போல அவங்களுக்கு கொடுக்கலாம். யாருக்கு கார் இல்லையோ அவர்களுக்கு கொடுக்கலாம். யார் ஏற்கனவே 10 கார் வச்சிருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கல அர்த்தம் இல்லை. எப்படி பார்த்தாலும் மக்கள் வரி பணம். இன்னைக்கு பாருங்க ரொம்ப சாதாரணமாக ஒரு காரோடைய சராசரி விலை ஒரு 30 லட்ச ரூபா அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 234 எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்கணும். நீங்கள் எடப்பாடி பழனிசாமி ஒரு கார் கொடுக்காம இருக்க முடியாது, உதயநிதிக்கு ஒரு கார் கொடுக்காம இருக்க முடியாது. அப்படி எல்லா எம்எல்ஏக்களும் கார் கொடுத்தா 234 எம்எல்ஏ தான் கார் கொடுத்தானோ. அப்போ உதயநிதி அவர்களுக்கு கார் இல்லையா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கார் இல்லையா? அப்போ இவங்கெல்லாம் கார் இல்லாமல் தான் கொடுக்க போகிறோமா? ஆனால் கொடுத்தா எல்லாரும் தான் கொடுத்தாங்க. அவங்க வேற யாருக்கோ பயன்படுத்திவிடுவாங்க, வேற ஏதாவது விஷயத்துக்கு பயன்படுத்தலாம்னு பாருங்க. அப்போ 234 எம்எல்ஏ கார் வேணுமான்னு. அப்போ யாருக்கு கார் இல்லையோ அவர்கள் கொடுப்பேங்கிற மாதிரி செஞ்சிருந்தா மக்கள் வரி பணம் நியாயமாக செலவருக்கு உதவும். 234 × 30 லட்சம் பார்த்துக்கோங்க. பிளஸ் அந்த காரை பராமரிப்பதற்கான செலவு, அந்த காருக்கான பெட்ரோல் டீசல் செலவு, அந்த காருக்கான டிரைவர், அந்த கார் 5 வருஷம் கழிச்சு
டெப்ரிசியேஷனா என்னன்னு பார்க்குறோம். இது அத்தனையுமே மக்கள் வரி பணம் என்பதை மறந்துவிட முடியாது. போதைப்பொருள் ஒழிப்பு ஒரு பெரிய சேலஞ்ச். அது வந்து ஓவர் நைட்டில் நடந்துடாது. அது ஒரு பெரிய நெட்வொர்க். அது தமிழ்நாடு நெட்வொர்க் மட்டுமில்ல, நேஷனல் நெட்வொர்க் மட்டுமில்ல, இன்டர்நேஷனல் நெட்வொர்க்குங்கிற பார்க்குறோம். அந்த இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கில் இருந்து இந்த போதைப் பொருளை தடுத்து கொண்டு வர்றதுக்கு நிறைய வேலைகள் பன்முகத்தன்மையோடு செய்ய வேண்டியிருக்கும். கிரவுண்ட் ஒர்க் நிறையா பண்ண வேண்டியிருக்கும். டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படின்னு ரெண்டு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு வந்து போதைப் பொருள் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது, ஒருத்தர் போதைப் பொருள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. போதைப் பொருள் கொடுக்குறவர் போதைப் பொருள் தேவைப்படுறதுக்கான டிமாண்டை கூட ஏற்றிக்கிட்டே போவார். நிறைய பேருக்கு புதுசாக பழக்கம் கொடுப்பாரு. கல்லூரி வாசல் நின்று விற்பார், ஸ்கூல் வாசல் நின்றுப்பார். ஏற்கனவே போதைப் பொருள் இது வரைக்கும் பயன்படுத்தாத வந்துட்ட மாப்பிள்ள ஒன்றும் செய்யாரா, சும்மா சாப்பிட்டு போறா, சூப்பராக இருக்கும்டா, அப்படி கிருன்னு ஏறுண்டா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆசையை தூண்டி விட்டுருவாங்க. ஸோ அது மூலமாக புது சப்ளை, புது டிமாண்டை கிரியேட் பண்ண பார்ப்பாங்க. இது மாதிரி கூட நெட்வொர்க்கில் வந்து ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுத்து நம்ம செய்யணும். 717 மதுக்கடைகளை வந்து டாஸ்மாக் கடைகள் வந்து மூடிருந்தாங்க. ஒரு விமர்சனம் வந்துச்சு. அந்த 717 கடைகள் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலையும் கோயில் பக்கத்துலையும் ஸ்கூலுக்கு பக்கத்துலையும் இருந்துன்னு பார்க்க முடியாதுங்க. அந்த 717 கடைகள் வந்து சேல்ஸ் குறைவாதுங்கிறக்காக மூடிருக்காங்கன்னு சொன்னாங்க. கணேஷ் பாமக கணேஷ் கூட அங்கே சொன்னார். எங்கள் ஊரில் கூட செஞ்சியில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் நான் இப்பயே காட்டுறேன், பஸ் ஸ்டாண்ட் வாசல் இருக்குது, ஸ்கூல் வாசல் இருக்குது, கோயில் வாசல் இருக்குது, நீங்கள் மூடவே இல்லைன்னாரு. செஞ்சி போன்ற வட மாவட்டங்கள் உண்மையிலேயே பாவப்பட்ட மாவட்டங்கள், வந்து மாநில அரசுகளால் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்ட மாவட்டங்கள். அங்கே வந்து தொழில் வளர்ச்சி கிடையாது, முதலீடுகள் கிடையாது, டாஸ்மாக் வளர்ச்சி மட்டும்தான் இருக்குது, டாஸ்மாக் சேல்ஸ் மட்டும்தான் இருக்குது பார்க்கணும். ஸோ அந்த பகுதியில் இது போன்ற கடைகள் எவ்வளோ முடியுமோ குறைக்க பார்க்கணும். 700 கடைகளை குறைச்சிக்கலாம், 500 கடைகள் குறைச்சிக்கலாம் இல்லை, மதுபானம் தேவைப்படுவதற்கான விஷயங்களை என அதிகமாக முறையில் நடக்கக்கூடிய அதிகமான விமர்சனத்தை பெற்ற ஒரு துறை ஒன்று இருக்குன்னா அது டாஸ்மாக் தான். கடந்த முறை ஆட்சியில் திரு செந்தில் பாலாஜி இருந்தபோது ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டுக்கே ரொம்ப மோசமான பேர். நல்லா யோசிச்சு பார்க்கணும். கடந்த ஆட்சி 2021 திமுக ஆட்சிக்கு வந்தபோது தமிழ்நாட்டில் மது விற்பனை மூலமாக அரசுக்கு கிடைத்த வருமானம், மது விற்பனை அல்ல, மது விற்பனை மூலமாக அரசுக்கு மட்டும் கிடைத்த வருமானம். அப்போ டாஸ்மாக் காரங்களுக்கு கிடைச்ச வருமானம் தனி, மதுபான ஆலைகளுக்கு கிடைச்ச வருமானம் தனி, இடையில இருக்கக்கூடிய இன்டர்மீடியட்ஸ் கிடைச்ச வருமானம் தனி. அரசாங்கத்துக்கு மட்டும் கிடைத்த வருமானம் 2021 35,000 கோடி ரூபாய், 35,000 crores 2021. 5 ஆண்டுகளில் 2026 அவர்கள் ஆட்சியை முடித்து செல்லும் போது டாஸ்மாக் மூலம் அரசாங்கத்துக்கு கிடைத்த ஆண்டு வருமானம் 50,000 கோடி ரூபாய், 50,000 crores. ஸோ 5 வருஷத்தில் 15,000 கோடி ரூபாய் வருமானம் கூடிச்சுன்னு பார்க்குறோம். அப்போ எதை நோக்கி முன்னோட்டு சென்றிருக்குன்னு பார்க்குறோம். இன்னைக்கு நிதியமைச்சர் நிதித்துறை செயலாளர் சொல்லுகிறார் 50,000 கோடி வருமானம் என்பது அடுத்த ஆண்டு 56,000 கோடி வருமானமாக வரும் என்று எதிர்பார்க்கிறோம். 717 கடைகளை மூடின பிறகு மொத்தமாக 4,600 கடைகள் இருக்குது தமிழ்நாட்டில். 4,600 கடையில் 717 கடைகளை மூடின பிறகு 50,000 கோடி ரூபாய் வருமானம் 56,000 கோடி ரூபாய் வருமானமாக வரும் என்று சொன்னால் மாற்று ஏற்பாடு எப்படி செஞ்சிருக்கோம்? அப்போ டாஸ்மாக தான் நம்ம முன்னுரிமை பார்க்கணும். தமிழக முதலமைச்சர் ஒரு புள்ளி விவரத்தை சோதித்து பார்த்தால் சரியா இருக்கும். தமிழ்நாட்டில் எவ்வளவு நூலகங்கள் இருக்கின்றன, லைப்ரரி எவ்வளவு லைப்ரரி இருக்குன்னு பார்க்கணும், எவ்வளவு மாணவர்கள் படிப்பதற்கான படிப்பகங்கள் இருக்கின்றன பார்க்குறோம். அதை யோசிச்சு நீங்கள் உங்களுக்கு நினைவிருக்கும், நீங்கள் தாவேக்கால பணிபுரிஞ்ச பலர், அவங்களுக்கு கட்சியில் ஆரம்பத்தில் நுழைஞ்ச பலர் வந்து திரு விஜய் அவர்களுடைய பேரில் இரவு நேர பாடசாலைகள், நம்ம வந்து மாலை நேர டியூஷன் சென்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிற நிறைய முயற்சிகள் எடுத்துன்னு பார்த்தோம். சென்னையிலே பல இடங்கள் அப்படி நடந்து பார்த்தோம். அந்த மாதிரி மாணவர்களுக்கான படிப்பகங்கள், கல்லூரி மாணவர்களுக்கான நூலகங்கள் மாதிரியான விஷயங்கள் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். மாறாக டாஸ்மாக் கடைகள் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ மக்கள் எதை நோக்கி செல்வார்கள், எதை முன்னிறுத்தி கொண்டு வருவார்கள் பார்க்குறோம். 717 கடைகளை மூணு பத்தாது, அதை ஒழுங்கமைப்பதற்கான எல்லா வேலையிலும் செய்யணும். காலையில் 12 மணிக்கு முன்னாடி கடை கிடையாது, ராத்திரி 10 மணிக்கு பிறகு கடை கிடையாதுங்கிற கொண்டு வரணும். எல்லோருக்கும் தெரியும், மனசாட்சி உள்ள கண் திறந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியும், இன்னமும் கூட பாட்டிலுக்கு மேலே 10 ரூபாய் வாங்குகிறார்கள். அமைச்சர் சொல்கிறார் அதை தடுப்பதற்கான முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கணும்னு சொன்னால் 100 நாள் தடுக்க முடியல அப்படிங்கிற பார்க்குறோம். 10 மணிக்கு மேலே இரவு கடைகளில் வந்து சரக்கு விற்கிறார்கள், 12 மணிக்கு முன்னாடி சரக்கு கிடைக்கிறது. மணமகள் மன்றம் அப்படிங்கிற பேரில் வந்து அரசாங்கத்தை, மக்களை, சமுதாயத்தை ஏமாற்றி அந்த மணமகள் மன்றங்கிற பேரில் அதுலேயும் கூட இந்த மதுபானம் தொடர்ந்து விட்டுக்குள்ள இதெல்லாம் வந்து தடுக்கணும் அப்படின்னு ஒரு மிக முக்கியமான எதிர்பார்ப்பாக இருக்குது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், பார்ட்டி ஃபண்டை ஒழிச்சிட்டோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக முதலமைச்சர் கருதினார். அண்டு ஆதவர்ஜுனா அமைச்சர் அவர் சொன்னார். ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம், பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிறது ஏடிஎம்கே டிஎம்கே 2 ஆட்சியிலையுமே ரொம்ப பெருசாக மோசமாக பேசப்பட்ட ஒரு விஷயம். அந்தந்த திட்டங்களுக்கு டெண்டருக்கு வந்து நிதி ஒதுக்குறது மட்டுமில்ல, அதை தாண்டி அதை செயல்படுத்தக்கூடிய கட்சிக்காரங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத தாண்டி கட்சி தலைமைக்கும் பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற ரொம்ப மோசமான நிலைமை வந்துச்சு. அதுதான் வந்து பெரிய ஆச்சரியம். அதிகாரிகளுக்கு பணம் கொடுப்பது, அமைச்சர் பெருமக்களுக்கு பணம் கொடுப்பது தாண்டி கட்சிக்கும் பணம் கொடுக்கணும். போய் அந்த கமிஷன் போயிட்டே இருந்துச்சுன்னா 5%, 10%, 20%, 20-30% மேலே போயிடுச்சு. 100 ரூபாய் அரசாங்கம் மக்களுக்கான நலத்திட்டத்துக்காக செலவழித்தால் அதில் 25 to 30 ரூபாய் வரைக்கும்
ஊழலுக்காக லஞ்சமாக மட்டுமே செலவழிக்கப்படும் என்று சொன்னால் இது எந்த வகையில் நியாயமாக இருக்கும், மக்களுக்கான திட்டங்கள் எப்படி போய் சேரும் அப்படிங்கிற பார்க்குறோம். அப்போ அது இல்லாமல் தடுத்திருக்கிறார்கள் என்பதே மிகப்பெரிய விஷயம். வித்தவுட் எனி டவுட் அது வந்து பாராட்டப்பட வேண்டிய, வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். இன்று அந்த பார்ட்டி ஃபண்ட் இல்லைங்கிற மட்டுமல்ல, இனிமேலும் பார்ட்டி ஃபண்ட் இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு உறுதிப்படுத்தினாங்கன்னா அது தாவேக்கு ஆட்சி கிடைக்கக்கூடிய மிக அற்புதமான விஷயமா இருக்கும். இறுதியாக பள்ளி கல்வித்துறையில் பள்ளிகளுக்கான அங்கீகாரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அந்த அங்கீகாரங்களுக்கு எந்த காசும் கொடுக்க வேண்டியதில்லை. ஒவ்வொரு முறையும் என்ஓசி கொடுக்கும்போது நம்ம பள்ளிக்கூடத்தில் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது கூட அதுக்கு கூட காசு வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம். திரு ராஜ்மோகன் அவர்கள் பள்ளிக்கூடத்துறை அமைச்சராக வந்தபோது வந்த பிறகு இந்த மாதிரியான என்ஓசி கொடுக்கறதுக்குலாம் அவங்க பணம் வாங்கல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான அப்ரிஷியேட் பண்ண விஷயம். இந்த மாதிரி ஊழலுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப பாராட்டுக்குரியவை. முதலமைச்சர் பதவியேற்ற போது ஒன்று சொன்னார், நான் அரசாங்கத்தின் பணத்தை தொடமாட்டேன், தொட விடமாட்டேன், தொட்டவர்களை விடமாட்டேன் சொன்னார். இந்த மூன்றாவது புள்ளி தான் ரொம்ப முக்கியமானது. அவர் தொடமாட்டாருங்கிற நம்ம நம்பலாம். அவருக்கு பணத்துக்கான எதிர்பார்ப்பு இல்லை, அவர் சேவை செய்வதற்காக வந்திருக்கார், அவருடைய பாலிடிக்ஸில் பீக்கில், அவருடைய கெரியரில் பீக்கில் இருக்கும்போது வந்திருக்கார், நமக்கு டவுட்டே இல்லை, நம்ம நம்பலாம். ஆனால் அவருடைய அமைச்சர் பெருமக்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் இருக்குமாங்கிறது போதான் தெரியும். அப்போ தொடமாட்டார், தொட விட மாட்டார், இந்த ரெண்டும் கூட நம்ம நம்பிடலாம். அவரும் தொடமாட்டார், அவருடைய அமைச்சர் பெருமக்களை கண்ட்ரோல் வச்சிருப்பாரு. ஆனால் தொட்டவர்களை விட மாட்டார் ஒன்று இருக்கு பாருங்க. அது கடந்த ஆட்சிகளில் ஏடிஎம்கே டிஎம்கே ஆட்சிகளில் ஊழல் நடந்திருக்கிறது என்று சொன்னால் நடவடிக்கை எடுக்கப்படுதா அப்படி பார்க்கணும். அப்படி தான் காமன் மேனுக்கான ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கும். சட்டமன்றத்தில் நாம் பேசிக் கொண்டிருப்பதற்கு 24 மணி முன்னாடி முதலமைச்சர் சொல்கிறார், என்னுடைய டேபிளில் 3 ஃபைல்கள் இருக்கின்றன, 3 துறைகளில் நடந்த ஊழல் பற்றிய ஆவணங்கள் என்னிடம் இருக்குது. அது காமெடியாக சொல்ல, சீரியஸாக சொல்றேன், நிதியமைச்சர் மரியவல்சன் சொன்னது உண்மைதான், என் முன்னாடி டேபிள் இருக்குது, அதை அனாவசியமாக என்னை ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்கன்னு சொல்லி சொன்னால் ரொம்ப அதிர்ச்சிகரமாக, ஆச்சரியகரமாக, வியக்கத்தக்க வகையில் இருந்துச்சு. அதை ஓப்பன் பண்ணுறதுக்காகத்தான் மக்கள் அவருக்கு இந்த மேண்டேட் கொடுத்துருக்காங்க. ஊழல்வாதிகள் யார், எதில் ஊழல் செய்யப்பட்டது, யார் முறையீடு செய்தார் என்பது மக்கள் முன் அம்பலப்படுத்த வேண்டும், அவர்கள் நீதியின் முன் நிறுத்த வேண்டும் என்பதுதான் மக்கள் அவர்களுக்கு ஆட்சியை கொடுத்திருக்கிறார்கள். அதில் தயக்கம் தேவையில்லை, அதில் நான் கால நேரம் பார்த்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக ஊழலுக்கு எதிரான ஒவ்வொரு விஷயத்தையும் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தானும் செய்து தன்னுடைய கடைநிலை தொண்டர்கள் வரைக்கும் ஊழலுக்கு எதிரான ஒரு சிந்தனை வலுப்படுத்தினால் இந்த ஆட்சி இப்போதைக்கு மட்டுமல்ல எப்போதுக்குமே அசைக்க முடியாத ஆட்சியாக இருக்கும். நன்றி, வணக்கம். பிஹைண்ட் ஊட்ஸ் தாவேக்கு அரசின் 100 நாள் ஆட்சி. டைட்டில் ஸ்பான்சர் சென்னை அமிர்தா லாஜிஸ்டிக் காலேஜ். லாஜிஸ்டிக் படிக்கும் போதே 1,50,000 வரை ஸ்டைஃபன். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். விக்யூரா வெல்னஸ், அட்வான்ஸ்டு சயின்டிஃபிக் ஸ்லிம்மிங். No pain, no surgery, any weight loss, இன்னும் smarter. Power by DAC Developer, South India's trusted home developer. Kathipuram 200-acre township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Naturals, world fastest growing saloon chain. டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். ஏர்ஃபைபர் வைஃபை, ஆல் இன் ஒன் பிளான்ஸ், வைஃபை, ஓடிடி, ஐபிடிவி, பே 6 get 6 month free. அரேபியன் கார்டன் சீஃபுட் ரெஸ்டாரண்ட், எவர் ஃப்ரெஷ் எவர் டெலிஷியஸ் சீஃபுட் டிஷஸ் இப்போது தமிழகம் எங்கும். வேலம்மாள் நெக்ஸஸ், டெடிகேட்டட் டு எக்ஸலன்ஸ். சென்னை சுமர்தா உங்கள் லாஜிஸ்டிக்ஸ் கனவுகளை நினைவாக்கும் கல்வி நிறுவனம். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். விக்யூரா வெல்னஸ் பிரசன்ஸ். பிஹைண்ட் ஊட்ஸ் தாவேக்கு அரசின் 100 நாள் ஆட்சி. பவர்ட் பை DAC டெவலப்பர். கார்த்திபுரம், கோயம்புத்தூர்ஸ் 200-acre dream township premium plots. Naturals, world's fastest growing saloon chain. Dr. Srivarma, oil தரும் ஆயுர்வேதா. Air fiber Wi-Fi, Arabian Garden Seafood Restaurant, Velumal Nexus.